இதுதான் என்னுடைய வருமான காசு. ராவு பகல் என்று ஓடி ஓடி உழைக்கிற காசு. இதெல்லாம் யூடியூப் வருமானமெல்லாம் கிடையாது. இது என்னுடைய உழைப்பு சரியா. இது வந்தீங்கன்னா 160 கேடி இருக்குது. அப்படின்னு சொன்னால் நாட்டு காசில் 1,55,000 ரூபா தான் வரும். சரியா, அவ்வளோதான் என்னுடைய நாட்டு காசு. இது எனக்கு சந்தோஷம் எப்படின்னு சொன்னால், முதல் என்னுடைய குடும்பத்துக்கு அனுப்பிட்டு தான் நான் மீதியை 10ஓ 20ஓ நான் வச்சுக்கிறேன். சரியா, எனக்கு மெயின்ட்டு என்னுடைய குடும்பம். சரியா, நான் ஒரு சிங்கிள் பெண்ணு. ஆனால் நான் உழைச்சி நான் என்னோடய குடும்பத்தை, என்னுடைய அம்மா, என்னை வளர்த்த சின்னம்மா அம்மாட அம்மா, அவங்களுக்கு பிறகு தான் என்னுடைய லைஃப் எல்லாம். எனக்கு செலவு அவ்வளோதான். அவங்களுக்கு பிறகு தான் எனக்கு எல்லாமே. இது அவங்களுக்கு நான் முதல்ல அனுப்பிட்டு தான் நான் என்னுடைய தேவைகளுக்கு ஒரு 10ஓ 20ஓ எடுத்துக்கிறேன். சரியா, எல்லோரும் இந்த மாதிரி செய்யுங்க. வளர்த்த தாய்களை கைவிடாதீங்க, பெற்றவங்களை கைவிடாதீங்க, கண் கலங்காமல் பார்த்துக்கோங்க. எல்லோரும் எப்படின்னு சொன்னால் உழைச்சி தன்னுடைய தேவைகளை யூஸ் பண்ணாமல் முதல் குடும்பத்தை பாருங்கள். குடும்பத்தை பார்த்துட்டு தான் நமக்கு கடவுள் நம்மளுக்கு கொடுப்பான். என்ன சொன்னால், பெற்ற தாய் எப்போவுமே கண்ணீர் விடக்கூடாது. நமக்கு பிள்ளைங்களை யாரும் பார்க்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் முதல் என்னுடைய வேலை, என்னை குடும்பத்துக்கு காசு அனுப்பிட்டு தான் நான் மற்ற வேலை பார்க்குறது. சரியா, இதில் 70 கேடி போகிற எங்கள் வீட்டுக்கு. மற்றது எனக்கு நான் இருக்கிறதுக்கு நான் வாடகை கட்டணும். அதுக்கு 55, ஸ்ரீலங்கா காசில் 55,000 ரூபா போகுது. அதுக்கு பிறகு எனக்கு தேவையான நெட்டு கார்டு, அதுக்கு பிறகு எனக்கு தேவையான ஃபுட்டு ஐட்டங்கள் நான் வாங்க இந்த காசில் தான். சரியா, இதுதான் என்னுடைய ஹலாலான உழைப்பு காசு. சரியா, எனக்கு வேறு டியூட்டியெல்லாம் பார்க்கறதுக்கு எனக்கு டைம் இல்லை. இவ்வளோ தான் நான் பார்க்குற டியூட்டி. சரியா மக்களே. ஓகே மக்களே, இன்ஷா அல்லாஹ் துவா செய்யுங்க. ஓகே, என்னுடைய யூடியூப் வருமானம் இல்லைங்க, இது நான் உழைச்சி கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்ச காசு. ஓகே மக்களே, இன்னொரு வீட்டில் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். டாட்டா பாய் மக்களே.